டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு சதித்திட்டமோ இந்திய மக்களை ஏமாற்றியது போன்ற பல நிகழ்வுகளை பார்த்தோம். அதை 2-3 வீடியோவில் தெளிவா என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கு, யாருனால இயக்கப்படுறாங்க, இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் மாதிரி இது நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வந்திருந்த போது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் இந்தியாவினுடைய நம்பிக்கை தன்மையை சீர்குலைப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பல வசதிகளை, அதாவது விமான போக்குவரத்து போன்ற பல வசதிகள் எவ்வளவு மிக மோசமான நிலைமையில இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு பிம்பத்தை வெளி உலகுக்கு பறைசாற்றுவது போலவும் நடந்து கொள்ளப்பட்டது இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக. பல பயணிகள் மிகவும் அவஸ்தைக்கு உட்பட்டார்கள், ரொம்ப சங்கடப்பட்டாங்க. பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் கேன்சல் செய்யப்பட்டது, திருமணங்கள் நிறுத்தப்பட்டது அல்லது போஸ்ட்போன் செய்யப்பட்டது, காலதாமதப்படுத்தது, எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமும் போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள், இன்டர்வியூக்கள் எல்லாமே தடைபட்டு போச்சு. இண்டிகோ வேண்டுமென்றே செய்த ஒரு சதித்திட்டம். இதுக்கு பின்னாடி ஒரு வெளிநாட்டு சதி திட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தவிர அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல யாரெல்லாம் முதலீடு செய்யறது இருந்தாங்களோ அவங்க எப்படி பங்குச்சந்தையில தங்களுடைய பங்குகளை இதற்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே எல்லாத்தையும் வித்து தங்களுடைய லாபத்தை எடுத்துக்கிட்டு கம்பெனி அம்போன்னு விட்டதாகவும், அதே மாதிரி அந்த ராகுல் பாட்டியா எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்து இதை ஒரு டூல் கிட் மாதிரி பயன்படுத்தி இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் சீர்குலைத்தார்கள் அப்படிங்கறத எல்லாமே பார்த்தோம். நம்ம 25/12/2025 ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனிதமான நாள், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இண்டிகோவுக்கு ஒரு பரிசு அளிப்பு மத்திய அரசு செஞ்சிருக்காங்க. என்ன பரிசளிப்பு அப்படிங்கிறதுனா மிக மிக முக்கியமான செய்தி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கும் டர்க்கி ஏர்லைன்ஸுக்கும் கோடிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படி. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க இருந்து இண்டிகோ விமானம் துபாய் வரைக்கும் போகும். துபாயில இருந்து டர்க்கிஷ் விமானம் அமெரிக்காவுடைய நியூயார்க்குக்கோ வேற எந்த இடத்துக்கோ வரும். அதுல இந்த பேசஞ்சர்ஸ் அதுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி திரும்பி வரும். அதே மாதிரி கார்கோ பரிவர்த்தனைகள் இதெல்லாம் இங்க இருந்து ஒரு இடத்துக்கு மாத்த இண்டிகோ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ்க்கு உதவி செய்யும், டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இண்டிகோவுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி எல்லாம் பல விதமான புரிந்துணர்வுகள்லாம் இருந்து கோஆபரேஷன்லாம் நடந்து அதுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி போன வீடியோவில் செஞ்சுறாங்க. அதனால டர்க்கியினுடைய இதை உடனடியாக அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் எதையுமே நிறுத்தப்படணும், இந்த கோடிங் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி டிஜிசி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லிட்டாங்க. மத்திய அரசும் அதற்கான சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் விமான போக்குவரத்து அமைச்சரும் சொல்லிட்டார். ராம்மோகன் ரெட்டி அவரும் சொல்லிட்டார். எல்லாம் முடிஞ்சது. அது ஒரு பக்கம். இப்ப புதுசா இன்னொரு ஆபத்துன்னு சொல்றதை விட ஒரு செமத்தியான ஒரு அடி அப்படின்னு, அதை நீங்க நம்ம காலில் போடக்கூடியதாக அடிப்பதா இல்ல வேற ஏதாவது அடிப்பது அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன். அந்த மாதிரி ஒரு செமத்தியான அடிய டிஜிசிஏவும் மத்திய அரசு, அதாவது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் இண்டிகோவுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ கிட்டத்தட்ட ஒரு 15-18 டர்க்கிஷ் விமானங்கள், டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் போயிங்கோடது 777 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்களை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. லீஸ்னா வாடகை மாதிரி, அதை எடுத்து இவங்க ஓட்டுவாங்க, இதுல லாபம் சம்பாதிச்சு வாடகை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வெட் லீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டர்க்கிஷ் ஏர்லைன்ஸுக்கிட்ட ஒரு 15-18 விமானங்களை எடுத்திருக்காங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட், அந்த வெட் லீஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை பிப்ரவரி இறுதியோட நீங்க அந்த கான்ட்ராக்டை முடிச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இனிமே டர்க்கியினுடைய விமானத்தை நீங்க இண்டிகோ உபயோகிக்க கூடாது, உங்களுக்கு வேணும்னா சொந்தமா வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு இடியட் இறக்கிருக்காங்க இண்டிகோ மேல. இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நோ மோர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இண்டிகோவினுடைய விமான சர்வீஸ் எல்லாமே பாதிக்கப்படும். பல ரூட்ல இருந்து விமானங்கள் ஓடுறதுக்கான சான்ஸ் கிடையாது, பறப்பதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பயணிகள் அவஸ்தப்படுவாங்க. எதனால அப்படின்னா, இண்டிகோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது பின்புலத்துல கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு சதி இருக்கு.
டர்க்கி தான் தூண்டி விட்டுருக்காங்கிறது இப்ப தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாட்ஸ் ஆர் ரிமூவ்டுங்கிற மாதிரி தெரியுதுல்ல, அது மாதிரி தெரிய வருது. ஸோ தெரிய வந்திருக்கும் போது அதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பா செய்ய வேண்டியதாக அரசுக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டர்க்கியை ஏன் டார்கெட் வைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் டர்க்கி இந்தியாவிற்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு எதிரி நாடு அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர டர்க்கி பாகிஸ்தானுடையும் பங்களாதேஷ் கூடவும் ரொம்ப ஒட்டி உறவாடி இந்தியாவிற்கு எதிரான பல நடவடிக்கைகள்ல தீவிரமா இறங்கி செயல்படுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, டர்க்கிக்கும் அடி வாங்கும். ஏன்னா அவங்களுக்கு வாடகை வராது, அந்த விமானங்கள்லாம் அப்படியே கிடக்கும். அது அடுத்தவங்க வேற யாராவது வாடகைக்கு எடுக்கிற வரைக்கும் அது வேஸ்ட், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற லெவல்ல போயிடும். இண்டிகோவுக்கும் பெருமளவுல அவங்களுடைய வியாபாரம் எல்லாமே பிசினஸ் அடிபடும், வருமானம் குறையும். அப்ப பங்கு சந்தையில இண்டிகோனுடைய பங்குகள் விலை வீழ்ச்சி அடையும். இதையெல்லாம் நல்லா கால்குலேட் பண்ணி தான் அந்த கங்குவார் அப்படிங்கிற ராகேஷ் கங்குவார், அவங்களுடைய கங்குவால், அப்ப அவங்களுடைய வைஃப் எல்லாருமே சேர்ந்து பங்குகளை வித்துட்டாங்க. கிட்டத்தட்ட 27-28% பங்குகளை வித்திருக்காங்கிற டீடைல்ஸ் பார்த்தோம். அவங்க பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மேல ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்வெஸ்டர். எனக்கு தேவையா இருந்த போது நான் இன்வெஸ்ட் பண்ணேன், தேவையில்லாத போது நான் பணத்தை பங்கு எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்துட்டு நான் பணம் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதுன்னு சொல்லுவாங்க. அதை இன்சைடர் ட்ரேடிங்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டம். அதை ப்ரூவ் பண்ணி வரதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். மோரோவர் அவங்க அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்தியர்கள், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பலவிதமான ப்ரொசீஜர்கள் எல்லாமே இருக்கும். அது ஒரு சிக்கலான ஒரு ஏற்பாடு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம அதை விட்டுடுங்க. அடுத்ததை எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இண்டிகோவுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும். என்னென்னலாம் பண்ணாங்க, முதல்ல பேசஞ்சரை அவஸ்தைக்கு உள்ளாக்கணும். பயங்கர அவதிப்பட்டாங்க பேசஞ்சர் எல்லாரும். 3-4 நாளைக்கு செமத்தியான அவதி. இப்பவும் ஒன்றும் சரியாகல. இப்பவும் ஒரு 400-500 ஃபிளைட்ல கேன்சல் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சில நாளைக்கு ஓடுது, சில நாளைக்கு கேன்சல் பண்றாங்க. அந்த மாதிரி தான். இதுக்கு முக்கியமான காரணம், அதிகப்படியான பைலட்டை இண்டிகோ அப்பாயிண்ட் பண்றதுக்கு, பணியில் அமர்த்துவதற்கு தவறிவிட்டது. அந்த கால தாமதம் முடிஞ்சு போச்சு. அதனால ஏற்பட்ட குழப்பம் தான். ஏன்னா குறைந்த விமான ஓட்டிகள், அதன் மூலமாக நிறைந்த லாபம்ங்கிறது தான் கொள்கையா வச்சிருந்தாங்க. சேஃப்டியை பத்தியோ செக்யூரிட்டியை பத்தியோ அதை பத்திலாம் அவங்க கவலைப்படாம இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தோம். பயணிகள் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பயணிகளை தூண்டி விட்டு அவங்களுடைய கோபத்தை மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் மாதிரி கொண்டு போற நிலையில இருந்தாங்க. உலக அளவுல இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உடைக்கப்பட்டது. இது எல்லாமே மத்திய அரசனுடைய கையை இண்டிகோ வெளிநாட்டு சதித்திட்டம் மூலமாக முறுக்கி பார்த்தது. இதை தவிர பேசஞ்சரை புல்லி பண்ணுவாங்கல்ல, அதாவது அதிகப்படியான சார்ஜ் வாங்குறது, லேஸ்ல ரீஃபண்ட் கொடுக்காம, அதுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக என்ன பண்ணாங்க, பிரைஸ் கேப்பிங் வச்சுட்டாங்க. இவ்வளவுதான் நீங்க ஒரு டிக்கெட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு 500 கிலோமீட்டர் என்ன 500லேருந்து 1000, 1000லேருந்து 1500, 1500க்கு மேல எவ்வளவுன்னு எல்லாத்தையும் கேப் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி இன்னொரு சர்க்குலரையும் போட்டுட்டாங்க. உடனடியாக கேன்சல் பண்ணவங்க எல்லாருக்கும் பணத்தை திருப்பி தரணும். இது எல்லாத்திலையுமே இண்டிகோக்கு அடி வாங்குச்சு. இப்ப இந்த நிலைமையில நிக்கிறாங்க. இது தவிர டர்க்கியை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன், டர்க்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி நாடு மாதிரி தான் இருக்கு. பாகிஸ்தானுக்கு இந்த பெஹல்காம் காட்டுமிராண்டி நிகழ்வு நடந்தது இல்லைங்களா, பாவி டூரிஸ்டுகளை பயங்கரவாதிகள் மதம் என்ற பெயர்ல கேள்வி கேட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த நிகழ்வு யுனைடெட் நேஷன்ஸ்ல அது விவாதத்திற்கு வந்த போது டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா தான் ஓட்டளிச்சாங்க. அது மாதிரி தான் பேசினாங்க. அது ஒரு பாயிண்ட். அப்ப உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டர்க்கியினுடைய ஒரு கம்பெனி இருக்கு, செலிபி சிவில் ஏவியேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செலிபி சிவில் ஏவியேஷன் சர்வீசஸ் கார்கோ சர்வீசஸ், செலிபி சிவில் ஏவியேஷன் கம்பெனியினுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. அந்த கம்பெனி டர்க்கியினுடைய நாட்டினுடைய கம்பெனி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. அதனுடைய சேவைகள் இந்தியாவில் 9 விமான நிலையங்கள்ல நடத்தப்பட்டு என்ன கார்கோ ஹேண்டிலிங் அதுதான் பண்றாங்க. குறிப்பா டெல்லி, மும்பை போன்ற முக்கியமான 2 ஏர்போர்ட்லயும் இந்த செலிபி கார்கோ சர்வீசஸ், சிவில் ஏவியேஷன் கார்கோ சர்வீசஸ் இவங்க கையெடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய லைசன்ஸை முதல்ல கேன்சல் பண்ணாங்க. இந்தியா உடனடியாக தடை விதிக்கப்பட்டு உடனே அது நிறுத்தப்பட்டது. வேற யாராவது செய்யட்டும், அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. லைசன்ஸ் கேன்சல். அவங்க கொஞ்சம் பெரிய இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, டர்க்கி அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ வந்ததுனாக்க, அதாவது காஷ்மீர் இஷ்யூ, அதுல இந்த ஆர்டிகல் 370, அதுக்கப்புறம் 35A இதெல்லாம் நம்ம நீக்கப்பட்ட போது வேண்டுமென்றே டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா
யுஎன்ஓல பேசுறது, அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறது, பல நடவடிக்கைகள் எடுக்கிறது, பல முன்னெடுப்புகளை செய்யறது, உதவி செய்வது, பண உதவி, ஆயுத உதவி, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, மே மாசம், அதாவது இந்த லிபியெல்லாம் இது பண்ணது வந்து ஆபரேஷன் சிந்தூர் போது, அதே ஆபரேஷன் சிந்தூர் மே மாசத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாதுகாப்பு காரணமாக காண்பிக்கப்பட்டு, ஏன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க, அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய நிகழ்வா இருக்கும். அதனால ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டர்க்கியினுடைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அதனுடைய சர்வீஸ் இந்தியால எந்தெந்த மாதிரி சர்வீசஸ் இருந்தாலும், அவைகள் எந்த மாதிரி சேவையா கார்கோ இருக்கட்டும், பேசஞ்சரா இருக்கட்டும், இல்ல இண்டிகோவோட சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய பேசஞ்சர் சர்வீஸ் கோடிபிகேஷன் எல்லாத்தையும் அப்போ வந்து செக்யூரிட்டி ரீசனை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மிக மிக முக்கியமான, இது மிகப்பெரிய வர்த்தக ரீதியான மிகப்பெரிய அடி டர்க்கிக்கு. சரி, யாரால வந்தது? பாகிஸ்தான் தான். சோ அதாவது கூடா நட்பு கேடாய் விளையும்னு அடிக்கடி இங்க கூட தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேடாய் தான் விளந்தது. பாகிஸ்தானோட போய் சேர்ந்தாங்க. பாகிஸ்தான் ஏற்கனவே பிச்சைக்கார நாடு மாதிரி அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு உலகம் ஃபுல்லும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. 66,000 பிச்சைக்காரர்களை அரபு நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிச்சு திருப்பி அனுப்பிடுறாங்க. கூட்டு போ, இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு இங்க அனுப்பாதன்னு. அவங்க எல்லாம் யாத்ரீகர்கள், மெக்கா மெதினாவுக்கு யாத்ரீகர்களாக வராங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. கேவலமா இருந்துங்க. அதை அந்த நியூஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு நம்மளாம் அப்படியே மனசு கூலி குறுகும். ஐயோ, நம்ம நாட்டு மக்களை இவ்வளவு கேவலமா ஒரு நாடு சொல்லுதே அப்படின்னு. அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. 66,000 பிச்சைக்காரர்களை திருப்பி அனுப்பிடுறாங்க பாகிஸ்தானுக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கேவலமான நாடு. இப்ப டர்க்கியும் அந்த மாதிரி ஆயிட்டு வருது. ஏதோ கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல அங்க ஏதோ இருக்காங்க. யூரோப்பியன்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நேட்டோல இருக்காங்க. அமெரிக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு முக்கியமான வர்த்தக அடி டர்க்கிக்கு எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாரத பிரதமர் வந்து ஜோர்டான், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் ஒமான், இந்த 3 நாடுகளுக்கும் 16, 17, 18 இந்த 3 நாட்கள் டிசம்பர்ல சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். உடனே எல்லாரும் சொன்னாங்க, அவர் பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுத்திட்டாரு. அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பாருங்க, வருது பாருங்க, முக்கியமான விஷயம் வருது பாருங்க. எத்தியோப்பியால பல விதமான முன்னெடுப்புகள் இருக்கு. ஜோர்டான்ல அதை விட இதெல்லாம் இருக்கு. ஜோர்டான் நாடு வந்து நம்ம கிட்ட இந்த மிசைல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, ராணுவ தளவாடங்கள் பலதையும் வாங்குறதுக்கான புரிந்துணர்வுகள்லாம் ஆரம்பிச்சு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஒமானுக்கு வந்தோம்னா, அங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்தியாவிற்கும் ஒமானுக்குமான CEPA அப்படிங்கிற அக்ரிமெண்ட் சைன். இந்த அக்ரிமெண்ட்ல பல விட்டு கொடுக்கல், உங்க நாட்டில இருந்து நாங்க இறக்குமதி பண்றோம், எங்க நாட்டில இருந்து நீங்க இறக்குமதி பண்ணுங்க, இந்த மாதிரி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடணும். அதுல குறிப்பா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒமான்ல இருந்து மார்பிளை இந்தியாவுக்கு நம்ம இறக்குமதி செய்யலாம்னு ஒரு கிளாஸ். இப்ப அந்த கிளாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வழக்கமா டர்க்கியில இருந்து ஒரு வருடத்துக்கு 3000 to 3500 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள மார்பிளை இந்தியா டர்க்கியிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இப்ப நிறுத்தியாச்சு. ஒரே ஸ்ட்ரோக்ல டர்க்கி கிட்ட இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மார்பிள் 3000 to 3500 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள இறக்குமதியை தடாலடியா நிறுத்திட்டு ஓமான்ல இருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி, உடனே சொல்லாதீங்க சார், ஒரு இஸ்லாமிய நாட்டுல இருந்து இன்னொரு இஸ்லாமிய நாட்டுக்கு தானே போறோம். இங்க எப்படி பார்க்கணும்னா, ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு யாரு ஆதரவா இருக்காங்க ஒரு பாயிண்ட், இல்லையா நமக்கு யாரு தொந்தரவு பண்ணாம இருக்காங்க, அதுதான் முக்கியம். நம்மளை ஓயாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு, நமக்கு எதிராகவே நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு, நமக்கு எதிராகவே பேசிக்கிட்டு, அந்த நாடை நம்ம வந்து கண்டிப்பா நம்மளும் எதிர்த்து பலவிதமான நடவடிக்கைகளை செஞ்சுதான் ஆகணும். உடனடியாக அந்த நாடு மேலாம் போர் தொடுக்கிறதோ ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதோங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. எந்த மாதிரி இந்த இப்ப மாடர்ன் டேஸ்ல என்ன செய்யலாம்னா, வர்த்தகம் தான் மிகப்பெரிய போர். ஹிட் வேர் இட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். வர்த்தகம் அப்படின்னா பணம். பணத்தை நிறுத்தினீங்கன்னா, அதுதான் ஆக்சிஜன் மாதிரி, அந்த மூச்சு காற்றை நிறுத்தினீங்கன்னா தன்னால் அவங்க வழிக்கு வருவாங்க. அவ்வளவுதான். அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த மாதிரி. சோ ஒமான் வந்து நமக்கு எந்த விதத்திலையும், அதே வேற நாடு கட்டாரோ இல்ல UAE சொன்னீங்கன்னாக்க பல விதத்துல வந்து நமக்கு இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் அந்த நாட்டு அதிபர்களால நடத்தப்படாவிட்டாலும் அந்த நாட்டுல நடக்குது. துபாயில வந்து பல விதமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக பல பேர் கூடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க எல்லாம் போயிட்டு வராங்க. அதை வந்து அந்த அரசு செய்வதாக நம்ம எடுத்துக்க முடியாது.
அவங்க அரசு கண்டும் காணாம இருக்காங்கன்னு வேணா சொல்ல முடியும். ஓமான் அந்த மாதிரி கிடையாது. ஓமான்ல அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் நடந்ததாக இதுவரைக்கும் இல்ல. அது ஒரு இஸ்லாமிய நாடு தான். அது அதை பத்தி நம்ம மறுக்கவும் இல்லை. அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் ஒரு இஸ்லாமிய நாடு டர்க்கி, அதுல இருந்து எடுத்து இன்னொரு இஸ்லாமிய நாடுக்கு தானே நம்ம வர்த்தகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரியை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கறத இங்க முக்கியமான குறிக்கோளை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும். ஜியோ பாலிடிக்ஸ் எப்பவுமே அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ இந்த ஒமானுக்கு இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இது இப்போ லேட்டஸ்ட். ஸோ இண்டிகோவினால டர்க்கி செம அடியை வாங்க போகுது, இண்டிகோவும் அடி வாங்க போகுது. இண்டிகோவாலையும் பாகிஸ்தானாலையும் டர்க்கிக்கு பலவிதமான வர்த்தக இழப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா செலிபி அந்த கான்ட்ராக்ட்ல 9 ஏர்போர்ட்ல அவங்க பண்றாங்கன்னா எப்பேற்பட்ட வால்யூம், ஒரு வருஷத்துக்கு எப்பேற்பட்ட வருமானத்தை அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது இதுதான். இண்டிகோ கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதுக்கு நடுவுல 2-3 பல விமான இதை போக்குவரத்துகளை சரி பண்ணி வச்சிருக்காங்க, ரெடியா வச்சிருக்காங்க. அவங்க புதிதாக ஆபரேஷன்ஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற இதுவும் செய்திகளும் வந்திருக்கு. அதை இன்னொரு வீடியோல எப்பயாவது சான்ஸ் கிடைக்கும் போது பார்க்கலாம். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.